வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கூகுள் வேஸ் வரைபடத்தில் இந்து ஆலயங்களை சட்டவிரோதமானவை என்று முத்திரை குத்துவதா? விசாரணை தொடங்கியது. அயூப் கான் கூறுகிறார். கூகுள் மற்றும் வேஸ் வரைபடங்களில் இந்து ஆலயங்கள் சட்டவிரோதமானவை என்று முத்திரை குத்தப்பட்டிருப்பது தொடர்பில் போலீசார் விசாரணை செய்து வருவதாக போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை தெரிவித்துள்ளார். இணைய அலைவரிசையை தவறாக பயன்படுத்தியிருப்பது தொடர்பில் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 588வது பிரிவின் கீழ் இவ்விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அயூப் கான் குறிப்பிட்டார். இதில் நிந்தனை தன்மையிலான அம்சங்கள் இருக்குமானால் நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்படும் என்று துணை ஐஜிபி தெரிவித்தார். எனினும் நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்வதா என்பது அதன் உள்ளடக்கத்தை பொறுத்ததாகும் என்று அயூப் கான் விளக்கினார். கூகுள் வரைபடத்தில் இந்து ஆலயங்கள் சட்டவிரோதமானவை என்று முத்திரை குத்தப்பட்டது தொடர்பில் அந்த வார்த்தையை அகற்றுவதற்கு கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து ஒத்துழைப்பு நல்குமாறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்து கோவில்கள் சட்டவிரோதமானவை என்று கூறி அந்த வழிபாட்டு தலங்கள் தொடர்பில் முகநூலில் விமர்சனம் செய்த கும்பல் ஒன்றை தொடர்பு பல்லூடக ஆணையம் விசாரணைக்கு அழைத்த சில நாட்களுக்கு பிறகு இந்த சர்ச்சை எழுந்தது. குறிப்பாக கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் நில விவகாரம் பூதகரமாக வெடித்தபோது இந்து கோவில்கள் சட்டவிரோதமானவை என்று கும்பல் ஒன்று முகநூலில் செய்த விமர்சனத்தை தொடர்ந்து கூகுள் மற்றும் வேஸ் வரைபடத்தில் அத்தகைய முத்திரை குத்தப்பட்டுள்ளது. நிலத்தடி எரிவாயு குழாய் வெடி விபத்து நடப்பதற்கு முன்னதாக அப்பகுதியில் மண் தோண்டும் பணிகள் நடைபெற்றுள்ளன என்று புத்ரா ஹைட்ஸ் கோர தீ விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்ட பூர்வாங்க விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஏப்ரல் 1 வெடி விபத்து நிகழ்வதற்கு முன்பு தீ சம்பவம் ஏற்பட்ட மைய பகுதியில் நிலத்தடி சாக்கடை குழாய்களை மாற்றும் நோக்கில் கிட்டத்தட்ட 30 மீட்டர் தூரத்தில் மண் தோண்டும் பணிகள் நடைபெற்றுள்ளன என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஓமார் கான் தெரிவித்தார். இந்த மண் தோண்டும் பணிகள் கடந்த மார்ச் 30 நிறுத்தப்பட்டுள்ளன. மண் தோண்டுவதற்கு பெக்கோ மற்றும் எக்ஸ்கவேட்டர் ஆகிய 2 மண்வாரி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ உசேன் ஓமார் இதனை குறிப்பிட்டார். இவ்விரண்டு மண் இயந்திரங்களில் ஒன்று வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் ஆழமாக இறங்கி நிலைக்குத்தியிருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த மண் தோண்டு பணிகளில் ஈடுபட்ட குத்தகையாளர்கள், துணை குத்தகையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதன் தொடர்பில் நிலத்தடி எரிவாயு வெடி விபத்துக்கும் மண் தோண்டும் பணிக்கும் நேரடி தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக விபத்துக்கான பூர்வாங்க விசாரணை அறிக்கையின் முடிவை அறிவித்தபோது டத்தோ உசேன் ஓமார் இதனை தெரிவித்தார். தோண்டப்பட்ட குழியின் ஆழம், நிலத்தடி எரிவாயு குழாய் பாயும் இடத்திற்கு உள்ள இடைவெளி தூரம், வெடி விபத்து ஏற்பட்டதற்கான சாத்திய கூறுகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக டத்தோ உசேன் ஓமார் குறிப்பிட்டார். ஹரிராயா பொது உபசரிப்பை பெரிய அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நாட்டின் பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸ் அந்த பொது உபசரிப்பை ரத்து செய்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஹரிராயா பொது உபசரிப்பை ரத்து செய்வதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் பெட்ரோனாஸ் நிறுவனம் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளதால் வரும் ஏப்ரல் 11 சரவா குச்சிங்கில் பெரிய அளவில் நடைபெறவிருந்த பொது உபசரிப்பு ரத்து செய்யப்படுவதாக அது அறிவித்துள்ளது. கோலாலம்பூர் தமன் சராஸ் ஜலான் செங்கே என்ற இடத்தில் ஆடவர் ஒருவரை கடத்துவதற்கு முயற்சி செய்த 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடத்தல்காரர்கள் தப்பி செல்லாமல் இருப்பதற்கு அவர்களின் வாகனத்தின் டயர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அந்த மூவரும் பிடிக்கப்பட்டதாக சராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐடில் புல் ஹசான் தெரிவித்தார். கடத்தல்காரர்களை பிடிப்பதில் கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த கும்பலின் வாகனத்தை போலீசார் துரத்திய போது இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் நடத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறினார்.
சுபங்ஜயா புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலக்கவியல் அமைச்சு நிச்சயம் உதவும் என்று அதன் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ உத்தரவாதம் அளித்துள்ளார். இன்று புத்ரா ஹைட்ஸில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக உதவி மையத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை இலக்கவியல் அமைச்சர் நேரடியாக சந்தித்தார். தமது அமைச்சின் கீழ் 100 திறன்பேசிகள், 100 மடிக்கணினிகள், 100 டேப், 500 மின்னூட்டி என நுட்பவியல் தொடர்பு பொருட்கள் வழங்கப்படுவதோடு இதர உதவிகளும் நல்கப்படும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் உறுதி கூறினார். தீ சம்பவம் நிகழ்ந்த இடத்தை நேரடியாக சென்று கண்ட பின் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகள் வழங்க அவர்கள் கொத்தகமூடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதனின் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று கோவிந்த் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது அமைச்சுடன் இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் மலேசிய இலக்கவியல் கூட்டுறவு கழகம், ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அலுவலகம், தொழில்நுட்ப இலக்கவியல் பொருளாதார கூட்டுறவு கழகம் ஆகியன பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெளிவான தகவல்களையும் தேவையான தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதை உறுதி செய்யும் எனவும் அமைச்சர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாக விளங்கிய புத்ரா ஹைட்ஸ் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்துக்கு வருகை அளித்து அந்த ஆலய நிர்வாகம் அயராது வழங்கும் உதவிகளுக்கும் சேவைகளுக்கும் நன்றி பாராட்டினார். கோலாலம்பூர் ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் ஒரு பலூன் வியாபாரிக்கும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையில் நடந்த பலவந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 3 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளனர். இந்த 3 அறிக்கைகளில் 2 மேல் நடவடிக்கைக்காக சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையக குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜெயின் தெரிவித்துள்ளார். அரசு பணியாளரை கடமையாற்ற விடாமல் இடையூறு விளைவித்தது மற்றும் வேண்டுமென்றே காயம் விளைவித்துக் கொண்டது என்ற அடிப்படையில் இவ்விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பலூன் வியாபாரிக்கு போதைப்பொருள் தொடர்புடைய 13 குற்றப்பதிவுகள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற விவகாரங்களில் கருத்துரைப்பதில் பொதுமக்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுவிட வேண்டாம் என்றும் முதிர்ச்சியுடன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் முகமது சுஹைலி கேட்டுக் கொண்டார். ஹரிராயா பெருநாளை கொண்டாடுவதற்காக நீண்ட விடுமுறையில் தங்கள் கிராமங்களுக்கு சென்றவர்கள் பலர் இன்று வெள்ளிக்கிழமை தங்கள் வீடுகளுக்கு திரும்பத் தொடங்கியுள்ளனர். கடந்த 2-3 நாட்களுடன் ஒப்பிடுகையில் அதிகமான வாகனங்கள் பிரதான நெடுஞ்சாலைகளில் காணப்படுகின்றன. வரும் திங்கட்கிழமை பள்ளி தொடங்கவிருக்கும் இவ்வேளையில் அதிகமானோர் கோலாலம்பூர் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள பிற பகுதிகளுக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் அதிகமான வாகனங்கள் காணப்படுவதுடன் அவை மெதுவாக நகர்கின்றன என்று பிளாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹரிராயா விடுமுறையில் தங்கள் வீட்டிற்கு வந்த வருகையாளர்கள் நெக்லஸை திருடி சென்று விட்டதாக வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரை தொடர்ந்து 26 வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 3:45 மணியளவில் சபா தாவாவில் உள்ள தங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகளாக வந்தவர்கள் வீட்டில் இருந்து வெளியேறிய பின்னர் தங்க ஆபரணத்தை காணவில்லை என தனது மனைவி தெரிவித்ததாக ஆடவர் ஒருவர் போலீஸ் புகார் செய்தார். அவர்களின் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விருந்தாளிகள் அடையாளம் காணப்பட்டு விசாரணை செய்தபோது 26 வயது பெண் கைது செய்யப்பட்டதாக தாவா மாவட்ட போலீஸ் தலைவர் சாம்பியன் பியோ தெரிவித்தார். தேசிய பள்ளிகளைப் போலவே தாய்மொழி பள்ளியான சீன பள்ளிகளும் அவற்றின் மாணவர்களும் தேசப்பற்றையும் தங்கள் தாய் நாட்டின் மீது மிகுந்த விசுவாசத்தையும் கொண்டுள்ளனர் என்று தொலோ இந்தான் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட பாசிர் படாமார் பாக்காத்தான் ஹராப்பான் சட்டமன்ற உறுப்பினர் ஊ காலியோங் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு தாம் கலந்து கொண்ட ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் இணைந்து பாடப்பட்ட பேரா மாநில கீதம் தொடர்பில் சில தரப்பினர் பிரச்சனையை எழுப்ப முயற்சி செய்ததைக் கண்டு தாம் வருத்தம் கொண்டதாக ஊ காலியோங் குறிப்பிட்டார். குறிப்பாக சீன பள்ளி மாணவர்கள் தேசிய கீதத்தை சீன மொழியில் பாடுகின்றனர் என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளும் கட்டவிழ்க்கப்பட்டன. இத்தகைய குற்றச்சாட்டுகளை தாம் முற்றாக நிராகரிப்பதாக ஊ காலியோங் தெரிவித்தார். தேசிய பள்ளிகளைப் போலவே தேசிய வகை சீன பள்ளிகளும் அனைத்து மாணவர்களிடையேயும் தேசப்பற்றையும் சொந்த நாட்டின் மீதான விசுவாச உணர்வையும் வளர்த்து வருகின்றன. எனவேதான் பேரா மாநிலத்தில் அனைத்து பள்ளி மாணவர்களும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் தேசிய கீதம் மற்றும் மாநில கீதம் ஆகிய இரண்டையும் பாடி வருகின்றனர்.
ஆனால் சீன பள்ளி மாணவர்களுக்கு எதிராக அவதூறு கூறி வருகின்றவர்கள் அவர்களின் பொது அறிவை மேம்படுத்திக் கொள்ளப்படுவதை தாம் வரவேற்பதாக வு காலியாங் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பேரா மாநில குடிமகனாக தாம் பேரா தேசிய கீதத்தை பாடும்போது மிகவும் பெருமைப்படுவதாக வு காலியாங் குறிப்பிட்டார். அதேவேளையில் எந்த பள்ளி என்பதை பொருட்படுத்தாமல் இப்போது அனைத்து மாணவர்களும் தேசிய கீதத்துடன் பேரா மாநில கீதத்தையும் பாடுவதை பார்க்கும்போது பெருமையாக உள்ளது. மாணவர்கள் மத்தியில் அரசியல் வெறுப்பை தூண்டுவதற்கு பதிலாக மலேசிய குடிமை உணர்வை வளர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரை தாம் கேட்டுக்கொள்வதாக வு காலியாங் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சிறார் ஆபாச பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக ஒரு அரசாங்க பணியாளர் உட்பட 4 போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 24 தொடங்கி மார்ச் 28 வரை 6 நாடுகளில் நடைபெற்ற சைபர் கார்டியன் சோதனை நடவடிக்கையின் வழி மலேசியாவில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். 26க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த 4 காஜாங், ஆம்பாங் ஜயா, பட்டாலிங் ஜயா மற்றும் ஷா அலாமில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த 4 கைது செய்யப்பட்டது மூலம் சிறார் ஆபாச சாதனங்கள் என வகைப்படுத்தப்பட்ட சுமார் 50,000 ரிங்கிட்டிற்கு அதிகமான மதிப்பை கொண்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக துணை ஐஜிபி தெரிவித்தார். மலாக்கா அயர்கரோ தமான் செங் உத்தாமாவில் நபர் ஒருவரை தலைக்கவசத்தால் தாக்கிய குற்றத்திற்காக வர்த்தகர் ஒருவருக்கு மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 4,300 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 27 வயது அரீப் இசார் ஷாருடின் என்ற அந்த வர்த்தகர் கடந்த மார்ச் 27 52 வயதுடைய யூஸ்ரி ஓமார் என்பவரை தலைக்கவசத்தால் தாக்கி காயம் விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டது, அவர் சாலையிலேயே விழுந்த காட்சி ஆகியவை சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்திய நபர் அடையாளம் காணப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.